ரீசென்ட்டா வேலூர்ல நடந்த ஒரு மீட்டிங்ல நம்ம விஜய் அவர்கள் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரோ, அதுல வந்து அவர் நெறைய விஷயங்கள பத்தி பேசும்போதே, அவரு அழுதும் இருக்காரு. அவரு ஏன் இந்த மாரியான விஷயங்கள் நடந்தது? அப்படி என்ன மாரியான விஷயங்கள பேசி அவர் வந்து அவரோட கண்ணு கலங்குச்சு. வேற நெறைய உறுதிக்கோள எடுத்திருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த மாரியான விஷயங்கள் நெறைய வந்து செய்வேன்னும் சொல்லியிருக்காரு. இது எல்லா கட்சிகளுமே வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்றத வந்து முன்கூட்டியே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு. என்ன மாரியான உறுதிக்கோள் அவர் எடுத்திருக்காரு? எதனால அவர் கண்ண கலங்குனாரு? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிக் பாஸ் ஜூலி இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்தாங்களே ஜூலி. அவங்க நம்ம டிவிக்கு தலைவர அவர் மேல ஒரு கருத்த எடுத்து வச்சு, அவர பத்தி நெறைய விஷயங்கள வந்து பேசி அவங்க வெளியிட்ட ஒரு வீடியோ, இப்போ ஒரு பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசும்போதே, இந்த மாரி டிஎம்கேல இருக்கவங்க வந்து, நாங்க வந்து உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க யாரையுமே எதிரியா நினைக்கல அப்படின்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு கரூர்ல நடந்த அந்த ஒரு விஷயத்த, நான் தான் காரணம்னு சொல்லி என் மேல அந்த பழிய தூக்கி போட்டீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்படின்ற மாரி அட்ரஸ் பண்ணி, அத பத்தி பேசும்போது, அவரோட கண்ணும் கலங்கியிருக்கு. அத நம்ம எல்லாருமே அந்த வீடியோல பார்த்திருப்போம். நம்மளுக்கே தெரியும், அதுக்கும் அவருக்கும் வந்து எந்த வகையிலுமே ஒரு சம்மந்தம் கிடையாது. அவர் அந்த மாரி பண்ணல. அது வந்து எதனால இது நடந்துச்சு? இவர்னால இது நடந்துச்சா? இல்ல வந்து அங்க போதுமான போலீஸோ, இல்ல அந்த அந்த மக்கள் அதுல சம்மந்தப்பட்ட மக்கள் வந்து அவங்க முன்கூட்டியே வந்து இந்த மாரி நடந்துராம இருக்கிறதுக்கு அவங்க வராமயே இருந்திருக்கலாமா? அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ்குள்ள நம்ம தேவையில்ல. ஏன்னா, இது வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியும். நம்ம வெளியோட்டமா நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது. அதனால அவங்கவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்ம இன்னொருத்தங்க வந்து கை காமிக்கிறதுக்கு முன்னாடி, மிச்ச 4 விரலும் வந்து நம்மள காட்டுது அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே மையப்படுத்தி, அத மனசுல வச்சுண்டு நம்ம வந்து இன்னொருத்தவங்க மேல ஒரு கருத்து எடுத்து வைக்கணும்ன்றது தான் என்னோட அ ஒப்பீனியனா இருக்கு. இப்ப வந்து சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்து நெறைய உறுதிக்கோள் எடுத்திருந்தாரு அப்படின்னு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அ அ வேற எதனா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெளியில போய் அதுக்குன்னு தனியா ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து, அதுக்காக வந்து படிக்கிறாங்க 12த் முடிச்சுட்டு. பட் இனிமேல் அந்த மாரி இருக்காது. உங்களுக்கு ஸ்கூல்லயே அதுக்கு தகுந்த மாரி ஒரு பிரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரியான நெறைய ரூல்ஸும் வந்து நாங்க கொண்டு வரோம். கேர்ல்ஸ் சேஃப்டி, வுமன் சேஃப்டி வந்து எங்களுக்கு ரொம்ப மெயினு. ஸோ அதுக்கு நாங்க ஃபுல் கேரண்டி நாங்க ஆட்சியில வந்தா கண்டிப்பா அந்த மாரியான விஷயங்கள நாங்க வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுவோம். நெறைய கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப கிளீனா இருக்காது. அப்படி கிளீனா இருந்துச்சு ஒரு கிளீனா இருக்காது. ஒரு வேள அப்படி இருந்துச்சுன்னா கூட, கதவு இல்லாம இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பா கதவு இருக்கும். கண்டிப்பா அங்க வந்து ஆட்கள் இருந்து அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வேலை ஆட்களும் நாங்க கண்டிப்பா வைப்போன்றதையும் வந்து அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. போதைப் பொருட்கள் நெறைய புழங்குறத நம்மளால பார்க்க முடியுது. நெறைய சின்ன சின்ன பசங்க வந்து இதனால வந்து அவங்க லைஃப்பயே தொலைச்சுட்டு, தவறான நெறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். போதைப் பொருட்கள் கண்டிப்பா ஒழுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து அதுல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா இந்த இந்த ஆட்டோ, லாரி இந்த மாரிலாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க ஒரு யூனியன் மாரி ஆரம்பிச்சு, கண்டிப்பா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, அதையே நாங்க ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து அவர் வந்து நெறைய மக்கள் பார்த்து, மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாரியான பிரச்சனைகள் நெறைய இருக்குன்றத வந்து அவர் ரொம்பவே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுண்டு அது வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாரி இது மாரி நெறைய உறுதிக்கோள் எடுத்திருக்காரு. இப்ப அவரோட அடுத்தடுத்த இதுல அவர் வந்து இன்னும் நெறைய சொல்லப் போறேன் அப்படின்னும் சொல்றாரு. அவரு இன்னும் ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல வேற அவரு கலாய்ச்சிருக்காரு. முன்னாடி இருந்தவங்க வந்து நெறைய சொன்னாங்க. ஆனா செஞ்சாங்களா? அப்படின்றத வந்து கேட்டிருக்கிறாரு. அதே மாரி டிஎம்கேல வந்து ஸ்டாலின் அவர்கள வந்து சொல்லும்போது, முன்னாடிலாம் ஸ்டாலின் அங்கிள்ன்னு சொன்னவரு, இப்போ ஸ்டாலின் சார், சார்ன்னு அழுத்துறாரு. அப்போ என்ன சொல்றாரு? அவங்க வந்து சார் நம்மலாம் வந்து அவங்கள ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அதுல சொல்றாரா? இல்ல அது மாரி சொன்னா வந்து அவங்களுக்கு வந்து பின் பாயிண்ட் ஆகும். அப்பதான் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து சார்ன்னு சொல்றாரா? அப்படின்றது வந்து தெரியல. ஆனா, ஆ நெறைய பேர் வந்து விஜய்க்கு எதிர்க்க வந்து நெறைய கருத்துக்கள் எடுத்து வச்சாலோ, இல்ல அவருக்கு எதிர்க்க நெறைய சதிய வந்து தீட்டினாலும், அது எல்லாமே வந்து அவருக்கு ஃபேவரா தான் முடியுது. அதனால அவர என்ன பண்ணணும்? அவர வந்து என்ன பண்ணி வந்து அவர லெட் டவுன் பண்ணணும்? அவர எந்த கேஸ்ல மாட்டி விடணும்? அப்படின்றத பத்திலாம் யோசிக்கிறத விட்டுட்டு,
அவங்கவங்க வேலைய பார்க்கிறதுன்றது வந்து ரொம்பவே நல்லது. இதுலவே விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வகையில காசு குடுத்து உங்களுக்கு வந்து ஓட்ட வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிக்கோங்க. ஏன்னா அது உங்க காசு தான். காச வாங்கிட்டு நீங்க யாருக்கு போடணும்ன்றது வந்து நீங்க நல்லபடியா முடிவு பண்ணுங்க அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நான் இதுல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிக் பாஸ் ஜூலி வந்து தேவையில்லாம ஒரு சர்ச்சைய ஏற்படுத்தி விஜய் பத்தி பேசி இப்ப நெறைய பேர்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அப்படின்னு சொன்னேன்ல. இந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கும்போதே நெறைய பொய் பொய்யா சொல்லி அந்த பொண்ணோட ட்ராமா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். அப்புறமா பிக் பாஸ் அல்டிமேட்ல வந்தாங்க. அல்டிமேட்ல வந்து சரி ஓகே. பரவால்ல. இவங்க வந்து கொஞ்சம் திருந்திருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் அவங்கள மாத்திக்கினாங்க அப்படின்றது வந்து நம்மளோட கருத்தா இருந்திருக்கு. இப்போ அப்படிலாம் இருந்த பொண்ணுக்கு இப்போ கொஞ்சம் ரீசென்ட்டா தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாண லைஃப்ல வந்து நல்லா இருக்கிறத விட்டுட்டு, லைஃப என்ஜாய் பண்றத விட்டுட்டு, தேவையில்லாம உட்கார்ந்து ஏதோ ஒண்ணத்த பேசி லைம் லைட்டுக்கு வரணும். இல்ல வேற எதுனா வேலை கிடைக்கலையா? எதனால இந்த மாரி பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ யார பத்தியோ இழுத்து பேசுவோம்ன்னு சொல்ட்டு, இந்த மாரியான ஒரு விஷயம் பேசி, தேவையில்லாம அந்த பொண்ணே வந்து அவங்க பேர வந்து எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி, எல்லாருமே வந்து அத பத்தி பேசுற மாரியான விஷயங்களையும் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. நான் எத பத்தி பேசுறேன் அப்டின்னா, அது மாரி ஜல்லிக்கட்டுனால தான் அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆச்சு. புரொட்டஸ்ட்லாம் பண்ணி மெரினால புரொட்டஸ்ட்லாம் பண்ணி அதனால தான் ஃபேமஸ் ஆச்சு. அது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் வந்து வேற நோக்கத்துல பேசியிருக்கிறாரு. அவரு வந்து ஜல்லிக்கட்டு காளைய வந்து இழுக்கல. ஓகேவா? ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து 50ன்றத வந்து நீங்க 500 ஆக்க போறீங்களா? கரூர்ல பண்ணது உங்களுக்கு பத்தலையா? உங்களுக்கு வந்து இன்னும் பெருசா பண்ணணுமா? அப்டின்ற மாரி தான் சொல்லியிருக்கு. ஆனா, ஃபர்ஸ்ட்டு அவரு என்ன பேசினாருன்றது வந்து ரொம்ப தெளிவா வேற எத பத்தியும் யோசிக்காம, வேற எந்த கட்சிக்கும் வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாம, ரொம்ப பிராட் மைண்டடா அவர் என்ன பேசியிருக்காரு, எந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்க தெளிவா உட்கார்ந்து கவனிச்சீங்கன்னா, அவர் என்ன பேசியிருக்காருன்றது உங்களுக்கு புரியும். அவர் வந்து நான் வந்து 50 100 ஆக்குவேன், 50 500 ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லல. நீங்க தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு பேட் இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துருச்சு கரூர்ல. அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து அத வந்து குத்தி காமிச்சு ஒருத்தவங்கள வந்து பேசுறதுன்றதே ஃபர்ஸ்ட் தவறான செயல். அது எப்படி உங்களால பண்ண முடியுதுன்னு தெரியல. இதுல வேற இந்த மேடம் செகண்ட் வீடியோ வேற இன்னைக்கு விட்டுருக்காங்க. அந்த வீடியோல அந்த மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே போட்டு வந்த வீடியோ வந்து நெறைய பேர் என்ன கலாய்ச்சு இந்த மாரிலாம் நெறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஆனா, இந்த வீடியோ நான் எடுத்துருவேன்னு நெனைக்காதீங்க. நான் கண்டிப்பா இந்த வீடியோ நான் எடுக்க மாட்டேன். இந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும் அப்டின்றாங்க. இருந்துகட்டும். நீங்க என்ன வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ அப்படியே தான் இருக்க போது, இருந்துக்கட்டும். ஆனா, அ டிவிகே ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன கருத்துக்கு எதிரா இருக்கிற நெறைய பேரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து உங்க அங்க கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்கள கேள்வி கேட்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்க தான் போது. நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனா, உங்க கேள்வி ரொம்ப நியாயமா இருக்கணும். யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாத விதமா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா யாருமே எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. அண்ட் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். படிச்சிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த அவர் என்ன பேசினாரு அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துட்டு, ரொம்ப பகுத்தறிவோட நீங்க வந்து அத அட்ரஸ் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா, கண்டிப்பா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும்ன்றத தான் நான் சொல்றேன். அண்ட் தயவு செஞ்சு இப்ப தான் கொஞ்ச நாளா உங்க பேரு வந்து நல்ல விதமா வந்துட்டு இருக்கு. உங்க கல்யாண வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லபடியா அமையணும்ன்றது தான் வந்து எல்லாரோட விருப்பமும் கூட. அதனால கல்யாண வாழ்க்கைய பாருங்க. தேவையில்லாம வந்து ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு யார பத்தியோ பேசி தேவையில்லாம இந்த சர்ச்சைக்குள்ளேயே மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். இந்த விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.